சிங்கிளா வாழ்றது வந்து ஹாப்பின்னு சொல்லி சில பேர் சொல்றீங்க. தனியா வாழ்ற எல்லாமே கொடுமை. அது வந்து கொடுமையான ஒரு விஷயம் சார். நைட்ல தூங்கும் போது தான் சார் நமக்கு வந்து 17 வயசுல மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு 20 வயசுல பாப்பா. 24 வயசுல லைஃப் முடிஞ்சுச்சு. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்னால தான் சார் எங்களோட லைஃபே டோட்டலா போனது. அவருக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர் எங்களுக்காக இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல அப்படிங்கும்போது நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேரிங்கா பேசினாங்கனாலே நாங்க வந்து அந்த அன்புன்னு விஷயத்தை கொடுக்கும்போது ஈஸியா ஏமாந்துருவோம் சார். எங்களை அந்த அன்புன்றது எங்களை மாற்றி தனியா இருக்கிற பொண்ணுங்க வந்து இப்படிதான் சார் எல்லாரும் சீரழிகிறேன். நானும் விசில ஏமாந்துருக்கேன். நான் ஒரு டெய்லரிங் பண்ணிக்கிட்டு சும்மா ஒரு ரிலாக்ஸ்க்காக பண்ணது. சும்மா வேலைக்கு போயிட்டு வர காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யறோம். அதுக்கப்புறம் போயிட்டு பாப்பா நானும் டிக்டாக்ல ஆரம்பிச்சதுதான் இது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இது கொஞ்சம் போட்டா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுதான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈவன் ஃபேமிலி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் வந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ப்ராப்ளம்ஸா? வீடியோ பண்ணதுனாலலாம் இல்லை சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். இது நான் என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா தேனி. நான் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் படித்தது. மேரேஜ் பண்ணது அங்கே தான். அவங்க என்னோடய லைஃப் அங்கே தான் முடிஞ்சதும் கூட. நானும் பாப்பா வந்து திருப்பூரில் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்கள தேடி தான் நான் திருப்பூர் போனேன். அப்போ அந்த ஒரு ஏஜில் வந்து 17 வயசில் மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு 20 வயசில் பாப்பா. 24 வயசில் லைஃப் முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் லைஃப் எனக்கு அப்போயே என்ன சொல்கிறது, அப்படி தான். பாப்பா நான் மட்டும் தான் என்னோடய லைஃப்பில் இப்போ வரைக்கும் 10 வருஷமாக தனியாக இருக்கும். நானும் என்னோடய பொண்ணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது. எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த மீடியாக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். என் கூட வந்து அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது திருப்பி வந்து என் கூட இருந்தாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வீடியோஸ் பண்ணாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போது நான் இல்லைம்மா இதில் வந்து பேமெண்ட் ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஒன்றுமே சொல்லலை. திருப்பி கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, என்னால் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போ வந்து என்னை புரிஞ்சுக்கல அவங்க. நான் ஏதோ பொண்ணு வந்து ஏதோ தப்பு பண்ணுது, ஏதோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் பண்ணிட்டு இருக்கிற, உன்னால் நாங்கள் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறோன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இத்தனை வரைக்கும் அப்பா அம்மா வந்து தலை குனிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இந்த மீடியாவில் வந்து நான் எந்த ஒரு தப்பு நான் பண்ண கிடையாது. இப்போ இந்த திருமண முறிவு, இந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? அதில் எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது? எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சார், உனக்கு தான் வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, உனக்கு எதுக்கு பூவு, எதுக்கு உனக்கு இந்த பொட்டு, நீ எதுக்கு தாலி கயிறுலாம் போட்டுக்கணும் என்னை கேட்டாங்க சார். தாலி கயிறு இந்த ஒரு பொட்டு இங்கே வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது அழகாக தெரியுறேன் சார். ஏன்னா பொண்ணாக பிறந்து நாங்கள் எங்களுக்கு அந்த பூவு மேலே எங்களுக்கு ஆசை இருக்காதா? பூவாக இருக்கட்டும், பொட்டாக இருக்கட்டும், அந்த தாலி, அந்த மஞ்சக்கயிறு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் சார். ஏன் அது வந்து ஒரு ஜென்ஸ் வந்து தான் அது வந்து கட்டினாதான் நீ வந்து அதுதான் அவர் வந்து கூட இருந்தாதான் நீ அதெல்லாம் வச்சுக்கணும்னா இது எப்படி சார்? நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்குல்ல. அவர் வந்து என் கூட இல்லைன்றக்காக நான் அதெல்லாம் எப்படி நான் வைக்காமல் இருக்க முடியும்? இந்த ஒரு பொட்டு வச்சதுக்கு இன்னைக்கு நான் வைக்கல, இந்த ஒரு பொட்டு வச்சதுக்கு எனக்கு அவ்வளோ பேர் உனக்குள்ள எதுக்கு குங்குமம்னு கேட்குறாங்க. எனக்கு இது வச்சா அழகா தெரிகிறேன் நான், அதனால நான் இங்கக்குள்ள குங்குமம் வைக்கிறேன். அந்த தாலிக்கயிறை பற்றி பேசினாங்க. அவர் என்னைக்கே எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரு. ஒன்றுமே இல்லாதான், அது வந்து வெறும் கயிறு தான். எனக்கு அந்த மஞ்சள் கயிறு போட்டால் நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அது போட்டால் நான் அழகாக தெரியறதுனால அதை நானே கட்டிக்கிட்டேன் சார்.